ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நேற்றூரில் ஜோதிலிங்க ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்து வந்த சங்கரர் பரத்வாஜ ஆசிரமத்தை வந்தடைந்தார் என்று நேற்றூரில் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். பரத்வாஜர் ஆசிரமம் கங்கை கரையில் இருக்கின்றது. இங்கு கௌடபாதர் உத்ராட்ச மாலையுடன் காட்சியளித்தார். கௌடபாதர் தம் சீடரான கோவிந்த பகவத்பாதருக்கு உபதேசித்த உண்மைகளை சங்கரர் கேட்டறிந்தார். கௌடபாதரிடம் தான் ஏற்றிய பாண்டுக்கு உபநிஷத்தை விளக்க உரையை விளக்கி கூறினார். பின்னர் கௌடபாதர் அவருக்கு நல்லாசை கூறி மறைந்தார். ஆதிசங்கரர் தென்பகுதி திருத்தலங்களையும் வட இந்திய திருத்தலங்களையும் கண்டு தரிசித்த பிறகு இமயமலை தொடரில் அமைந்திருக்கும் பல்வேறு திருத்தலங்களை கண்டு தரிசிக்க விரும்பி அந்த ஸ்தலங்களை நோக்கி நடக்கலானார். ஆதிசங்கரர் இமயமலை வழி நடந்து கங்கை நீர் நிரம்பிய 2 கும்பங்களுடன், அதாவது குடங்களுடன் ஜுவாலாமுகி என்ற திருத்தலத்தை அடைந்தார். ஆலயம் எதுவும் காணப்படாத அந்த இடத்தில் 2 மலைகளுக்கு நடுவே அம்பிகை நெருப்பு வடிவத்தில் காட்சி தருவதை கண்டார். சங்கரர் தன்னோடு எடுத்து வந்திருந்த நீரை அம்பிகையின் முன் வைத்தார். அக்னியே திருமுகமாக கொண்ட அம்பிகை சங்கரர் அளித்த கங்கை நீரை பருகினார். அம்பிகை பேரொலியுடன் மிக அழகாக காணப்படுவதைக் கண்டு சங்கரர் அவளை பணிந்து வணங்கினார். அன்று முதல்தான் கங்கை நீரை ஜுவாலாமுகிக்கு சமர்ப்பிக்கும் முறை ஏற்படலாயிற்று. வேறு எந்த நீரையும் தொட்டறியாத ஜுவாலாமுகி கங்கை நீரை மட்டும் உவகையோடு ஏற்கின்றார். அதன் பின்னர் ஆதிசங்கரர் உலகின் மிக அழகிய இடங்களில் ஒன்றான காஷ்மீரை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினார். ஜீலம் நதிக்கரையில் உள்ள அழகிய ஸ்ரீநகரை அடைந்தார். காஷ்மீரின் தலைநகரான ஸ்ரீநகரில் அழகான ஒரு சிற்பக்கலை மண்டபம் இருந்தது. அது 4 புறவாயில்களை கொண்டது. அவற்றில் தென்திசை வாயில் தவிர மற்ற 3 வாயில்களும் திறந்தே இருந்தன. தென்பகுதி வாசல் மட்டும் அடைக்கப்பட்டிருந்தது. மற்ற 3 வாயில்களில் அந்த திசைகளில் இருந்து சென்ற ஞானியர் வெற்றி பெற்று அங்கு இருந்தார்கள். ஆனால் தென்திசையிலிருந்து எந்த ஞானியோ எந்த அறிஞனோ அங்கு சென்றது கிடையாது. எனவே ஏனைய வாயில்கள் எல்லாம் திறந்தே இருக்க தென்திசை வாயில் மட்டும் மூடப்பட்டு இருந்தது. எனவே தென்திசை நோக்கி ஆதிசங்கரன் நடந்தார். பல தடைகள் ஏற்பட்டன. முதலில் காணாத தர்கீரர், அதாவது வைசேடிகர் என்போர் தடுத்து நிறுத்தி, தாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் கூறினால்தான் உள்ளே விடுவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான விடைகளை கூறினார் சங்கரர். அதற்கு அடுத்து கௌதம தாக்கீரதர், சாங்கியர்கள் போன்றவர்கள் வழிமறித்து சங்கரரை பல கேள்விகள் கேட்டார்கள். அவர்களுக்கு சாந்தமான நிலையில் பதில்களை கூறினார் சங்கரர். அவர்கள் உள்ளே செல்ல அனுமதித்தார்கள். அப்போது சைமீனியர், அதாவது உத்தர மீமாம்சை வழிநிற்போர், அவர்கள் குறுக்கிட்டார்கள். சப்தம் உருவமுடையதா, அது குணமா பொருளா என்று கேட்டார்கள். அதற்கு சங்கரர், எழுத்துக்கள் நித்தியமானவை என்பது உபதத்துவம், ஒளித்திறனே நித்தியமும் ஆகும், வியாபகமும் ஆகும் என்று தயங்காமல் பதிலளித்தார். உடனே சர்வஞ்ச பீடத்தின் தென்திசை கதவுகள் தானாக திறந்து ஆதிசங்கருக்கு வழிவிட்டன. அவர் சர்வஜ பீடம் ஏறும்போது அங்கு மறைவில் இருந்த சாரதா தேவி சில கேள்விகள் கேட்டார். அதற்கு சரியான பதில்களை கூறிய பின் தான் சர்வஜ பீடம் ஏற சாரதா தேவி அனுமதித்தார். உடனே ஓம் என்ற பிரணவ ஒலி பிரம்மஞான ஒலியுடன் தோன்றி முழங்கியது. தென்பகுதி பெருமை பெற தவப்புதல்வர் சங்கரர் சர்வஜ பீடம் ஏறி பெரும் புகழ் பெற்றார். தம்முடைய சீடர்களுடன் ஆதிசங்கரர் காஷ்மீரத்தில் சில காலம் தங்கியிருந்தார். தொடர்ந்து சங்கரரின் இந்த புனித பயணத்தை நாளைய உரையிலும் பார்ப்போம். ஜெய ஜெய சங்கர